ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சுத்தமான பன்னீர் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி பால் இருந்துச்சுன்னா அதை திரைய வைக்கிறதுக்காக லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பாலே திரஞ்சு தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு அதில் அந்த பன்னீர் செய்யக்கூடிய அந்த திரஞ்ச பாலை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதை ஒரு துணியில் போட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கையிலே நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ரொம்பவும் சத்தான தண்ணி. இதை நம்ம மாவு பிசைகிறப்ப சப்பாத்திக்கு அந்த மாதிரி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் அதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சு அது மேலே ஒரு வெயிட் வைக்க போகிறோம். நல்லா வெயிட்டான பொருள் எது வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அது மாதிரி ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை எதுலையாச்சும் போட்டு வச்சுருங்க. நான் ஒரு கவரில் சுற்றி வச்சு அது மேலே இதை தூக்கி வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். ரொம்பவும் சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். 1 லிட்டர் பாலில் நம்மளுக்கு இவ்வளோ பன்னீர் கிடைக்கிது. தாராளமாக நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.